வெல்கம் டு ராக் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடற்பாசியில் எப்படி ஜெல்லி பண்ணுறது பார்க்க போகிறோம். 1 கப் கடற்பாசி, 1 கப் சர்க்கரை, ஸ்ட்ராபெரி எசன்ஸ், 1 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே இதை நம்ம கடற்பாசி போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அப்படி கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் கரைஞ்சிருச்சு. இப்போது சர்க்கரை போட்டுக்கிறோம். இவ்வளோ சர்க்கரை போதும். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 2 ட்ராப்ஸ் ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸ் உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குதோ ஊற்றிக்கலாம். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், அதான் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பவுலில் நெய் தடவி வச்சுக்கோங்க. பவுலில் மாற்றி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா ஜெல்லி ரெடி ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. கடற்பாசியில் பண்ண ஜெல்லி வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.